கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாக்கிய யாவே கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களை அடிப்படையிலே நாம் கொண்டு 3 வித கீடங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்கள் வாயிலாக நாம் புரிதலை கடவுள் நமக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டுதலோடு கூட இந்த நாளின் காரியங்களை துவக்கிறோம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்படிங்கிற 2ஆம் திரை, முதல் திரை, 2ஆம் திரை, 2 திரை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டிலே நம்ம எடுத்துட்டோம்னா வெளி முற்றத்திற்கும் அந்த வரவேற்பறைக்கும் நடுவாக ஒரு திரை அங்கே நம்ம ஸ்க்ரீன் நம்ம போட்டிருப்போம். அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுதான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் தொங்கு திரை என்று சொன்னார். அதே மாதிரி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவாக ஒரு திரை காணப்பட்டது. அதுதான் 2ஆம் திரை. அந்த திரை ஒரு மூடு திரையாக இருந்தது. தொங்கு திரைக்கும் மூடு திரைக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ வெளியிலேருந்து வரும்போது ஹாலுக்கும் அதுக்கு நடுவில் போட்டிருக்கக்கூடியது ஒரு லேஸாக இருக்கும். வெளியிருந்து வரவங்க நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திரைச்சீலை அது லேஸாக இருக்குமா, இல்லை அது திக்காக இருக்கும். அது உள்ளே இருக்க தெரியக்கூடாது, அதுக்காக போட்டிருப்பாங்க. அதனால் இது மூடு திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். அந்த 2ஆம் திரைக்குள்ளே இருக்கிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம் பார்க்குறோம். அப்போ அதுக்குள்ளே எல்லோரும் போக முடியுமானா போக முடியாது. ஒரு வீட்டில் நம்ம வீட்டிலே மற்ற வீடுகளுக்கோ போச்சுன்னா நம்ம ஹால் வரைக்கும் தான் நம்ம போவோம். அதுக்கு மேலே பெட்ரூம்குள்ளெல்லாம் நம்ம போக மாட்டோம். அந்த வீட்டில் இருக்கவங்க தான் போவாங்க. அதுபோல் இங்கே இந்த 2ஆம் திரைக்குள்ளே போகக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் பிரதான ஆசாரியர் மட்டும் என்பதாக அந்த இடத்துல, இல்ல தலைவர் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இல்ல தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம். ஆனால் அங்கு பிரதிநிதியாக செயல்படுகிறது அங்கு பார்த்தோம்னா ஆரோன் அவன் குமார்கள் என்பதாக ஆதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பாக அவர்கள் வகுப்பிலே வரக்கூடியவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட ஒரு கூடாரம் இருந்ததுங்கிறார். அப்போ முதல் திரையிலே 3 காரியங்களை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டோம். அந்த முதல் திரைக்குள்ளாக இருக்கக்கூடியது அது பரிசுத்த ஸ்தலம், ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்டது. அதில் 3 காரியங்களை நியமனமாக வைத்திருக்கிறார். ஒன்று குத்துவிளக்கு, இன்னொன்று மேஜை, 3வது சமூகத்து அப்பங்கள் என்று 3 பிரிவாக அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 20ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அது அந்த 7 குத்து விளக்கு 7 சபைகள்ங்கிறாரு. அப்போ 7 சபை அப்படின்னா 7 குத்து விளக்கு சபையின் ஐக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது பார்த்தோம்னா இது தென்புறமாக இருக்குது. வடபுறத்திலே மேஜை காணப்படுகிறது. மேஜை என்பது உங்களுக்கு ஒரு குடும்ப ஐக்கியமாக அந்த இடத்துல காணப்படுகிறது. ஏன்னா நம்ம பிள்ளைகள், மனைவி வீட்டவர்கள் கனிதரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிமர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அது குடும்ப உறவு, பந்தி அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல மேஜை என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்தில் டேபிள் என்று போடப்பட்டிருக்கிறது. மேஜை மீது வைக்கப்படுகிறது சமூக தப்பங்கள். அப்படின்னா குத்துவிளக்கு என்பது சபை ஐக்கியம், இந்த மேஜை என்பது குடும்ப ஐக்கியம். அந்த மேஜைக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்து அப்பங்கள் என்று சொன்னால், அப்பம் என்றால் இயேசு கிறிஸ்து, அப்பங்கள் என்று சொன்னால் அது அந்த அப்போஸ்தலர்கள் என்பதாக பார்க்குறோம். ஏன்னா அது 12 அப்பம் தான் அந்த இடத்துல இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அப்படின்னா இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்ன காரியங்களைத்தான் நாம் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு தெற்கே இருந்து ஒளியாக நாம் செயல்பட்டு அந்த வெளிச்சத்திலே நாம் வடக்கே சென்று இந்த அப்பங்களை இயேசு தந்த உணவையும் அப்போஸ்தலர்கள் தந்த உணவையும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்குறோம் நம்ம. அப்படின்னா இதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் தூபபீடம் என்று பேசுகிறார். அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா தூப கலசம் அடுத்ததாக வருகிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு பொன் தூபபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொன் தூபபீடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு பலிபீடத்திலிருந்து வந்த நெருப்பாக காணப்படும். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, நம்ம நேரடியாக நம்ம போயிடுறோம்.
அப்போ பலிபீடத்தின் நெருப்பு தான் அந்த தொகுப்பு பீடத்துக்கு வருகிறது. அங்கு பலி செலுத்தி சுத்திகரிக்கப்பட்ட அந்த நெருப்பு என்று அழைக்கப்படுகிறது. அது அசுத்தமாக இருக்குமா அல்லது சுத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், நெருப்பு என்பது சுத்திகரிக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக அது நம்ம 2ஆம் திரைக்குள்ளாக போகுவதற்கு முன்பாக அந்த பொன் தூப பீடத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த பொன் தீப பீடத்தில் இருக்கக்கூடிய தூபம் போடுகிறார்கள். அந்த தூப வர்க்கத்தின் நறுமண புகை எங்கே செல்லுகிறது? அது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த பொன் தூப பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த தூபம் என்று அழைக்கப்படுகிறது. அது ஜபங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். 141:2 சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். என் கையெழுப்பு உனக்கு முன்பாக அந்திப்பலியாகவும் என் விண்ணப்பம் உனக்கு தூபமாகவும் இருக்கிறதுங்கிறாரு. வெளிப்பசிவசியில் நம்ம படித்தோம். பரிசுத்தவான்களுடைய ஜபங்களால் நிறைந்த தூப வர்க்கத்தின் புகையானது அப்படின்னு படித்தோம். 5:3, 5:8, 8:3 நம்ம படித்தோம். அப்போ தூப வர்க்கம் என்று சொன்னால் அது ஜபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஜபம் என்று சொன்னால் அது தனி ஜபம் என்பதாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ப்ரேயர். அப்படின்னா குத்து விளக்குன்னா அது சபை ஜபம், அது ஃபெலோஷிப்பு. அது மேஜை என்று சொன்னால் அது குடும்ப ஐக்கியம் சொல்லும்போது ஃபேமிலி ஃபெலோஷிப்பு. அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் நம்ம என்ன எடுக்கிறோன்னு பார்த்தோம்னா ஜீசஸை எடுத்துக்கிறோம், அப்போஸ்தலரை எடுத்துக்கிறோம். வேத புத்தகத்தை மையமாக வைத்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போது அந்த அப்பமாக நாம் எடுத்துக்கொண்டு அது குடும்ப ஜபம். சபை ஜபம் நமக்கு எண்ணத்தை வலியுறுத்துகிறது, குடும்ப ஜபத்தை வலியுறுத்துகிறது. நாம் குடும்பத்திலே ஜபம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அது நம்ம செய்யணும். அதுதான் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். 2வது தனி பிரார்த்தனைகள். அது தூபமாக என்ன பண்ணுகிறது? பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்லக்கூடிய ஒன்றதாக அந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை அந்த இடத்துல நம்ம தெளிவாக நம்ம பார்க்குறோம். அது இண்டிவிஜுவல் ப்ரேயராக இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். தனி ஜபமாக இருக்கிறது என்பதையும் நாம் தெளிவுற அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, முழுவதும் பொத்தவிடு பொதித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியும் இருந்ததுங்கிறார். 2ஆம் திரைக்குள்ள முழுவதும் பொன் தகடால் பொதிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியுடைய அளவு நீளமெல்லாம் அங்கே கொடுத்துருக்கிறாரு. அது 1.5 முழ அகலம், 2.5 முழ நீளம், 1.5 முழ அகலம், 1.5 முழ உயரம் அது இருக்கிறதாக பார்க்குறோம். மேஜை எடுத்துட்டிங்கன்னா மேஜை 2 முழ நீளம், 1 முழ அகலம், 1 முழ உயரம். அப்படின்னா இந்த உடன்படிக்கை விட அது சின்னதாக தான் இருக்குது. உடன்படிக்கை விட்டு பெரிதாக காணப்படும். ஒரு 1/2 அடி 1/2 முழம் பெருசாக இருக்குது என்பதாக பார்க்கும். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துடைய அமைப்பையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 41:4 நம்ம பார்த்துருக்குறோம். அது 20 முழ அகலம், 20 முழ நீளமாக இருந்தது நம்ம பார்த்தோம். அப்படின்னா அது ஒரு ஸ்கொயராக இருக்குது. அப்படின்னா ஸ்கொயராக இருக்குது. 20 அப்படிங்கிற எண்ணிக்கை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய இது மேண்டேட்ரியாக நம்ம கிளாஸ் ரூமோட சைஸ் நம்ம பார்த்தோம்னா அது 20க்கு 20 தான் காணப்படுகிறது. இது 20 அடி காணப்படுகிறது. அது 20 முழ நீளமாக அந்த இடத்துல காணப்படுது. இது ஒரு இது ஸ்கொயராக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிறாரு. இதுக்குள்ளே தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கு வைத்திருக்கிறார். அது முழுவதுமாக பொன் தகடினால் மூடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். முழுவதும் பொன் தகடு போது அது உள்ளே எதில் செஞ்சுருக்காங்கங்கிறது தெரியாது. அதானே அர்த்தம். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது உள்ளே எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. அப்படின்னா அது மரத்தினால் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டது. அப்போ மரத்தினால் செய்யப்பட்டது என்று சொன்னால் அது மரம் வெளியே தெரியாதபடிக்கு அந்த பொன் தகுடு அதை மறைத்து கொண்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அதுபோல் இங்கே நம்முடைய விசுவாசம் அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். படிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 1:7 படிக்கிறோம் இல்லையா? விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சிக்கான மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் புடமிடப்பட்ட பின்பு பொன்னாக சொலிப்பேன் என்று யோபு பக்தனும் சொல்லுகிறார். அப்படின்னு இந்த பொன் நமது விசுவாசம் எதை மறைத்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்மை வெளியே தெரியாதபடி மறைத்து கொண்டிருக்கிறது என்பதான். மரம்னா இது, மரம்னா மனிதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா
அந்த நெபுகாத்நேசரை பற்றி சொல்லும்போது அந்த பெரியவரும் பலத்தோரும் ஆகிய அந்த மரமானது விரிந்து பறந்திருந்த மரமானது பெரியவரும் பலத்தோருமாகிய ராஜாவாகிய நீர்த்தாம்பி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம படிக்கிறோம். அப்படின்னா 21ஆம் வசனத்தில் அப்படின்னா அந்த மரம் என்று அழைக்கப்படுகிறது. அது அரசர்களாக காணப்படுகிறார்கள். அரசர்கள் ஒப்புமையாக காணப்படலாம். இந்த அரச மரம் அப்படிங்கிற மரத்துக்கு பேரே அரச மரம்னு சொல்கிறோம். அப்போ பெரிய மருது சின்ன மருதுங்க மருத மரம் மருது அரசர்களுக்கு வந்து ஒப்புமையாக இங்கும் நாம் சொல்லி கூட்டு தான் இருக்கிறதா பார்க்குறோம். அது மரங்கள். அப்போ மனிதர்கள் வெளியே தெரியாதபடி அவருடைய ஆட்சி அங்கே வெளியே தெரிகிறது. இதுதான் வந்து அந்த பொன்னினால் செய்ய முழுவதும் பொத்தகடு பொதிந்திருந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ள 3 பொருள் இருக்கிறதா வந்து பேசுகிறாரு. அதுதான் இந்த நாளின் பாடமாக நாம் அமைத்திருக்கிறோம். 3 வித கிரீடங்கள் என்பதாக நாம் எடுத்திருக்கிறோம். அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள், இதுதான் அந்த இடத்துல இருக்கிறதாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. 2வதாக ஆரோனுடைய தளித்த கோல், ஆரோனுடைய கோல் தளித்த கோலாக இருந்தது. 3வதாக அங்கே உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது அப்படின்னு வந்து இந்த 3 காரியங்களை அந்த இடத்துல பேசுகிறார். இந்த 3 காரியங்களுக்கு இணையாக 3 கிரீடங்களை பற்றி நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். 1 ஜீவ கிரீடம், 2வது வாடாத கிரீடம், 3வது அங்கு நாம் பார்க்கும்போது அது நீதியின் கிரீடம் என்பதாக பார்க்கும். இது பொற்கிரீடமாக அமைக்கிறோம். இதை பொன்னால தான் செஞ்சுருக்காங்க. 3 கிரீடங்களைத்தான் நம்ம தியானமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மன்னா என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாத்ரா புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15:31 2 வசனத்தில், யாத்ரா 16, 15 மற்றும் 30 நானே படிச்சிடுறேன். இஸ்ரேல் புத்திரர் ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அவங்களுக்கு பசி ஒன்றும் இல்லை, வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறார், இது என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறார் அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படிங்கிறார். இது என்னன்னு பார்க்குறாங்க. அது கொத்துமல்லி சைஸாக இருக்குது, தேனிட்டு பணியாரத்தை போல் இருக்கிறது. இது என்ன என்று கேட்கும்போது இது வானத்தின் அப்பம், கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த வானத்தின் அப்பம் என்று சொல்வார். இஸ்ரேல் புத்திரர் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு வந்து பின்னாடி 31ஆம் வசனத்தில் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். இது என்ன என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு இது வானத்தின் அப்பம் என்று சொல்லுகிறார். இது வந்து அது மன்னா என்று அவர்கள் அதுக்கு பெயர் சூட்டுகிறார்கள் என்பதாக பார்க்கும். அப்படின்னா இந்த மன்னா உணவு என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து ஒரு இன்றியமையாததாக இருக்கிறது இல்லையா? நீர் ஆதாரம், அதோடு கூட உணவும் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக அவசியம் என்பதாக பார்க்கிறோம். அதனால தான் யோவான் எழுதி நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், புதிய வசனம் கிடையாது. 6ஆம் அதிகாரத்தில் வந்து இருக்கிறதுலே சின்ன வசனம் அதுதான். 42, 51 மற்றும் 58 பார்த்தோம்னா ஜீவப்பம் நானே அப்படின்னு வந்து சொல்கிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். 49 உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் செத்துவிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நானே வானத்தில் இருந்த அப்பம், இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதான் கண்ணை காக்கிறார். வானத்திலிருந்து நீங்கள் மறியாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் புசிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே அப்படிங்கிற. நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து நான் வந்தேன். வானம்ங்கிறது பரலோகம் அப்படிங்கிறதுக்கு தான் வானம் என்ற பொருள், ஒரேனஸ் என்ற வார்த்தை இருக்குது. அதுக்கு பரலோகம் என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். இந்த வானத்திலிருந்து அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவர் என்றென்றும் மறியாதிருப்பார், பிழைப்பார், என்றென்றும் மறியாமல் பிழைப்பார். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும். தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இல்லை, தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான், எல்லாத்துக்கும் தான். அப்போ உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் சொல்லிட்டு 58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவரோ என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான்கிறார்.
அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அப்பத்தை வாழ்வழிக்கும் அப்பமாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புசிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதனால இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்னு சொன்னோன்னா என்னன்ட்டார் அவர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. உபாகம் 8:13 இருக்கிறத சொல்கிறார். கடவுளுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்கிறார். மேன் shall not live by bread alone but by the every word of God. கடவுளுடைய வார்த்தை தான் நமக்கு பிழைப்பை உண்டாம். அப்போ அந்த வார்த்தை நமக்கு எதை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஆகாரம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, அப்பம் ஜீவனை கொடுக்கிறது, மன்னா ஜீவனை கொடுத்தது. வாழ்வளிக்கிற உணவாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு வாழ்வை கொடுத்து நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்குறார். அதான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே. பாடு வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், கொஞ்சம் கூட பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிற. 10 நாள் உபத்திரவம், மரண பரியந்தம் உண்மையாருன்னு என்ன அர்த்தம்? 10 நாளுங்கிறதே மரண பரியந்தம் தான். 10 என்றது பூமிக்குரிய பூர்ண எண்ணாக, 7ங்கிறது பரத்துக்குரிய பூர்ண எண், 10 என்பது பூமிக்குரிய பூர்ண எண், 3 என்பது சுவிசேஷத்துக்குரிய பூர்ண எண், 12 என்பது சபைக்குரிய பூர்ண எண். இது நம்ம பார்க்குறோம் கால்குலேஷன். 7 என்பதும் சபைக்குரிய பூர்ண எண்ணாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள்னா பூமிக்குரிய பாடுகள் உங்களுக்கு இறுதி வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படிதான் சொல்றார். 10 நாள் மரண பரியந்தம் உண்மையாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை எப்பொழுது? மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தால் ஜீவ கிரீடத்தை தருவார். இப்போ கொடுக்க மாட்டார். அப்படிதான் அர்த்தம். எல்லா கிரீடமும் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அழிந்து போகிறது. எவ்வளவோ நம்ம வச்சுருந்துருக்கலாம், காசு மனம் முத கூட எத்தனையோ வச்சுருந்துக்கலாம். எல்லாமே நிலையானதான்னு பார்த்தோம்னா எதுவுமே நிலையானது அல்ல. இந்த ஜீவ கிரீடத்தை அப்போது தான் கொடுப்பார், இப்போ கொடுக்க மாட்டார். நம்ம வெற்றி பெற்றால் தான் கொடுப்பார் என்பதாக பார்க்கும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 9:25, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள்ங்கிற. பந்தயத்துக்கு போராடுறவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவங்க அந்த டயட்டை கீப் பண்ணுவாங்க. கண்டதெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டாங்க. இங்கேருந்து வெளிநாட்டிலேயும் போய் விளையாடுறாங்க. அங்கே போய் கண்டதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் பக்குவமாக வச்சுக்கணும், எனக்கு அதில் ஜெயிக்கணும் என்பதாக பார்க்குறோம். அது தனி போட்டியாக இருக்கலாம், குழு போட்டியாக எது வேணாலும் இருக்கலாம். அதில் அவங்க ஜெயிக்கணும். அதெல்லாம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இருக்கிறார்கள். அவங்க பெறக்கூடிய கிரீடம் அது அழிவுள்ள கிரீடம். அவர்களும் அழிந்து போகிறார்கள், அந்த கிரீடமும் அழிந்து போய்விடும். அதான் சொல்கிறார், இப்போ போராடுகிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக என்பதாக அந்த இடத்துல நமக்கு பேசுகிறோம். அப்படி என்று சொன்னால் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மண்ணா இருந்துச்சான்னு தெரியாது, அது கெட்டு போயிடும் இல்லையா? அப்போ பொண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த பாத்திரத்தில் என்ன இருக்க வேண்டும் கேட்டால் அதில் வாழ்வு தரும் வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்போ எது பாத்திரம்னா நாமதே பாத்திரம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்க இப்படி செய்யும், ஆணும் என் சித்தத்தின்படி இல்லை உம சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலையும் 42ஆம் வசனம் இப்போ சொல்றார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒளியே என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம சித்தத்தின்படி ஆக கடவுள். நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கும் நான் பெறும் சாணத்தை பெற உங்களால் கூடுமான்னு கேட்கிறார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுகிறேன். இதே பவுலடியார் பற்றி அவர் பேசும்போது சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தமாக நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்குங்கிறார். ராஜாக்களுக்கும் சமாரியர்களும் புறஜாதியாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த பாத்திரமே நாம தான். அந்த பாத்திரத்தில் தான் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா வாழ்வு தரும் உணவாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதாக முதலாவது நாம் பார்க்குறோம். அது ஜீவ கிரீடத்தை தருகிறது. அது அழிவுள்ள கிரீடம் அல்ல, அது அழியாத கிரீடம் என்பதாக பார்க்கிறோம். ரெண்டாவதாக அதற்குள் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆரோனுடைய தளிர்த்த கோல் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல ரெண்டாவது சொல்லும்போது ஆரோனுடைய தளிர்த்த கோல் அது இருந்துச்சு என்று சொல்கிறார்.
அப்படின்னா ஆரோன் கையில் பொதுவாக அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கூட அரசர்கள் வந்து கையில் கோல் வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ செங்கோல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு கோல் கொடுக்குறாங்க, ஒரு ரிவார்ட் கொடுக்குறாங்க, ஒரு கத்தி கொடுக்குறாங்க, ஒரு இப்படி பட்டயம் கொடுக்க, இப்படி பல காரியங்களை என்ன பண்ணுறாங்க அவர்கள் கொடுக்குறார்கள். அப்போ அக்ரிமெண்ட் போட்டாலும் என்ன பண்ணுவாங்க, பேனா மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாடுறோம். இதெல்லாம் ஒரு அடையாளம் என்பதாக பார்க்கும். அப்போ அவங்களுக்குள்ள இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இந்த வனாந்தர பிரயாணத்தில் பிரச்சனை வந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு, யார் நடத்துறது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே எல்லா கோத்திரத்துக்காரங்களும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும்போது எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு கோல் எடுத்து அந்த கோலில் அந்தந்த கோத்திரத்தார் பேர் எழுதி கொண்டு வந்து வையுங்கன்றாங்க. கர்த்தருடைய சன்னதியில் வைத்துங்க சொல்கிறாங்க. இந்த சாட்சி பிரமாணத்துக்கு முன்னாடி வையுங்கன்றாங்க. வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்து மோசே பார்க்கும்போது என்ன நடந்தது என்று பார்த்தா, மறுநாள் அந்த எண்ணாம 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அப்படின்னு சொல்றார். மீதியெல்லாம் துளிர்க்கல, கோலை கொண்டு வச்சிடறாங்க. வச்சோன்னா என்னடா அது துளிர் விட்டு விட்டது. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு கொண்டு வந்து டப்பாவில் வச்சுருப்பீங்க, அந்த உருளைக்கிழங்கு என்னாகும், அது முளைக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது என்று சொல்லுகிறார். அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படிங்கிறார். அப்போ அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன கோல் அது? வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழம்னா என்னது? பாதாம். அது பாதாம், அது பாதாம் பழங்களை கொடுத்ததுங்கிறார். அப்போ பாதாமி கொட்டையை நம்ம இன்னும் சாப்பிடணுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 பாதாமாவது சாப்பிடுங்கிறாங்க. அல்மெண்ட் சாப்பிடுங்கிறாங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்க, வயசானவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு ரெஜுவினேட்ஸுங்கிறாங்க, ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது, நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அது வாடாத தன்மையை கொடுக்க ஒரு கோலாக இருந்தது என்று சொல்லுகிறார். அது வாதுமை பழங்களை கொடுத்ததுங்கிற. அப்படி நாம் கொடுக்க வேண்டிய பழங்கள் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? பழங்கள் எதுன்னு கேட்டால் நீங்கள் ஒருவேளை யோசனை பண்ணுவீங்களே தவிர, நாம் கொடுக்க வேண்டிய கனி எது அப்படின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஆவியின் கனியோ, கலாத்தியர் 5:22-23 நம்ம படிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ முதல் கிரீடத்திலையும் நம்ம பார்த்தோம் இச்சை அடக்கமாக இருப்பாங்கன்ட்டு. இந்த 2வது கிரீடத்துக்குள்ளே போகும்போது நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே இச்சை அடக்கம் என்பது வருகிறது. ஆவியின் கனியிலே அந்த இச்சை அடக்கத்தை உள்ளடக்கி இருக்க என்பதாக பார்க்கும். அன்பில் ஆரம்பிக்கிறார், இச்சை அடக்கத்தில் முடிக்கிறார். அன்பு என்ற பூ பூக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பு என்ற பூ பூக்க வேண்டும். அதான் சொல்கிறார். அதை தான் நம்ம எடுத்து கூட பேசுகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை என்று பேசுகிறார். அப்படின்னா இந்த கோல் வாடாத கோலாக இருந்தது, அது வாடாத கிரீடத்தை கொடுக்கும் என்பதாக பார்க்கிறோம். முதல்ல நம்ம உணவு சாப்பிட்டு வாழ்வு ஆதாரமாத்தை சாப்பிட்டு நம்ம வாழ்வு தேடிக்கொள்ளுகிறோம். 2வது நாம் அதை பயிற்சியிலே கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக. இல்லை சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், இந்த உடம்பு போட்டுரும், பார்க்கறதுக்கு தளன்னு இருப்பாங்க. அப்புறம் சீக்கிரம் வந்து பிரச்சனை வந்து அவர்கள் பாதி வயதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக மாறிவிடுவார். இது வந்து ரொம்ப ஜாக்கிரதை. அதனால் பயிற்சி என்பது மிக முக்கியம் என்பதாக பார்க்கும். அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-4 அவர் பேசுகிறார். 1 பேதுரு 5:1-4 உங்களிடத்துள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்றது என்ன அப்படின்னா, 2வது வசனம் சொல்றார், உங்களிடத்தில் உள்ள நான் என்ன புத்தி சொல்றேன்னா, நான் மூப்பருக்கு உடன் மூப்பன்கிறார். நான் தான் பிரதான மூப்பன் சொல்லல, உடன் மூப்பன்கிறார். நான் புத்தி சொல்றேன் என்னன்னா, உங்களிடத்தில் உள்ள கடவுளுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, நீங்க மேய்க்கணும். அப்படின்னா மேய்ச்சல் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாமல் நம்ம மேய்க்க முடியாது இல்லையா? ஆடுகள் என்ன, அது என்ன சாப்பிடும், இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் இன்வால்மெண்ட் வேணுங்க. அதில் நமக்கு இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்ய முடியாது.
நம்ம சபைக்கு நிறைய பேர் வர்றாங்கன்னா அவங்களோட இன்வால்மெண்ட் காட்டுறாங்க. நான் வந்தவங்களாம் வராமல் போயிட்டாங்கன்னா அவங்க இன்வால்மெண்ட் காட்டல. இதான் நடக்குது. புரியுதுங்களா? எங்கே இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு கச்சேரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டை நம்ம காட்டுறோமா, அப்போ பிறர் சிநேகம் நமக்குள்ளே காணணும். நம்ம இன்வால்மெண்ட் காட்டலையா, நம்ம நம்மளை மாத்திரம் நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதாக பார்க்கும். மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடும் அப்படிங்கிறார். உற்சாக மனம், அந்த உற்சாக மனம் நமக்கு வேண்டும். அந்த உற்சாக மனம் நமக்கு இருந்தால் நம்ம நேரங்காலம் பார்க்க மாட்டோம். நைட் 2 மணிக்கு உங்கள் நண்பர் வர்றாருன்னு சொல்லிட்டாங்கன்னு வையுங்க, அவன் இருக்கிற இந்நேரத்துக்கு வர்றான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ரொம்ப நேசிச்ச வரான்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க 10 மணிக்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துப்பாங்க. அவர் கூப்பிட்டு வர்றதுக்காக 10 மணிக்கே வந்து உட்காந்துரும். இது என்னுடைய வாழ்க்கையும் நடந்தது. நான் வரேன்னு சொல்லிட்டேன், சென்னையிலேருந்து வரேன், வடலூருக்கு வரேன்ட்டேன். அவர் என்ன பண்ண, நான் எந்த டைம் சென்னையில் கிளம்புனா அன்னையில் அந்த டைம்லேருந்து உட்காந்துருக்கிறார். வடலூர் ட்ராவல் டைம் யோசனை பண்ணிப்பார். வீட்டு போல் உட்காந்துட்டே இருக்கிறார் அந்த நண்பர் சகோதரர். புரியுதுங்களா? அப்போ என்னது, அது இன்வால்மெண்ட். அதுதான் சொல்கிறேன். உற்சாக மனதோடும் மனப்பூர்வமாயும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களா அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணி செய்யுங்கள். அப்போ மந்தைக்கு மாதிரியா இருக்கணுங்கிறார். அதான் பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். நம்ம பிராக்டிக்கலாக நம்ம காட்டலைன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம நமக்கு பிரியமானவங்களுக்கு ஒரு கல்யாண கச்சேரிக்கு, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு, சொந்தக்காரங்க நிகழ்வுகளுக்கு நம்ம ஃபேமிலியாக போவோமா தனியாக போவோமா? நம்ம ஃபேமிலியாக தானே போவோம். ஏன் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ நம்ம சபை கூடுதல் அப்படிங்கிறதுனா என்ன? அது சபை கூடுதல்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மட்டும் ரட்சித்திருக்கிறார், என்னை மட்டும் அழைத்து செல்வார், நான் மட்டும் பரலோகம் போவேன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, நான் வந்துட்டேன்னா போதும், நான் இதில் நினச்சிருந்தேன்னா போதும், மீதியெல்லாம் அவர் காப்பாற்றிடுவார், அவங்களாம் வராட்டி பரவாயில்ல அப்படின்னு நோவா நினச்சிருந்தான்னு வையுங்க. நான் மட்டும் வேணா நீதிமான் நோவா மட்டும்தான் நீதிமான், வேற யாருங்க நீதிமானே கிடையாது, அவங்க குடும்பமே நீதிமான் கிடையாது, அப்படிதான் அர்த்தம். அப்போ நோவா மட்டும் ரட்சித்து கொண்டு போக வேண்டியதானே அவரு? நோவாவின் வார்த்தைக்கு அவர் பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்கள், நோவாவின் வார்த்தைக்கு மனைவி கீழ்ப்படிந்தால் வேலைக்குள்ள வந்தாங்க, கிடைச்சது. புரியுதுங்களா உங்களுக்கு? நாங்கள் பண்டிகைக்கு தாங்க நாங்கள் ஃபேமிலியாக வருவோம், இல்லை நாங்கள் பண்டிகைலாம் வரமாட்டோம்னு நம்ம நினைக்கிற கூட்டமாக இருக்கிறோமா? நம்ம யோசனை பண்ணணும், சிந்திக்கணும். அவர் சாக போறதுக்கு முன்னாடி கேட்குற 1 மணி நேரம் கிட்ட முடிச்சிருக்க முடியாதான்னு கேட்குறார். 1 மணி நேரம் முடிச்சிருக்க முடியாதான்னு கேட்குறார். ஆனால் முடிச்சிருந்தாங்களா தூங்கினாங்களா? அவங்களே தூங்கிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எழுப்பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் நடக்குது. மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணி செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடியது மகிமையுள்ள வாடாத கிரீடம். இன்னைக்கு எதோ மகிமை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த மகிமையெல்லாம் வாடி போய்விடும். மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார், சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். கொஞ்ச நாள் ஷார்ட் பீரியடில் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய தலைவராகி அதுக்கப்புறம் டாக்டர்னு தான் போடுவார். அவர் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடுவார். அந்த டாக்டர் பட்டம் வாங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் இறந்தே போயிட்டார். என்ன பிரயோஜனம் அதில்? என்ன பிரயோஜனம்? அந்த பட்டத்தை கல்லறையில் தான் நம்ம மாடம் போகணும். அந்த கல்லறை யார் போய் பார்ப்பாங்கன்னா, கல்லறைத்தினால் போகிறவங்களா இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா யாரும் அதை கூட சீண்ட மாட்டாங்க. அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டில் டாக்டர்னு போட்டிருப்பாங்களா? இல்லை. அதை ஃப்ரேம் போட்டு மாட்டிவாங்களா? போர்டு போட்டுக்கலாம். ஓ, டாக்டர் வீடுங்களா? டாக்டர் அவர் இறந்து 10 வருஷம் ஆச்சு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அப்படியா? அப்படி தானே கேட்பாங்க. அப்படின்னா இந்த மகிமை வாடி போய் விடுங்கிறார். அதனால தான் எரேமியா 13:18 நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கீழம் விழுந்ததென்று சொல்லுங்கள் என்கிறார். சிரசின் சிங்காரமாகிய மகிமையின் கீடம் விழுந்தது என்று அது விழுந்து போகும் மகிமையின் கீடம். ஆனால்
பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்ங்கிறார். 132:8 சங்கீதத்தில் சொல்லும்போது, அவன் சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவர் கிரீடம் பூக்கும் என்று பேசுவதாக பார்க்கும். அவர் மீது அவருடைய கிரீடம் பூக்குங்கிறார். அவர் கிரீடம், அவர் கொடுத்த கிரீடம் எது அப்படின்னு நம்ம இறுதியில் நம்ம பார்த்தோம். அப்படின்னா மன்னா என்பது அது வாழ்வின் கிரீடத்தை கொடுத்தது, ஜீவ கிரீடத்தை கொடுத்தது. இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே இருந்தவுடைய துளிர்த்த கோல் அது வாடாத கோலாக இருந்தது. அது வாடிவிடவில்லை. வாடாத மலர் நம்ம பார்த்துருக்கேன் இல்லையா, அது வாடாத கிரீடத்தை கொடுத்தது. இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. முந்தையெல்லாம் அதை பட்டுவாங்க, மாலையில் கட்டுவாங்க. இப்போ கட்டுறாங்களே நம்ம தெரியல. வாடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுக்கிறது. மந்தைக்கு மாதிரியாக இருந்தோம்னா முதல்ல சாப்பிட்டோம், ரெண்டாவது மாதிரியாக நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லுவதாக பார்க்கணும். மூன்றாவதாக அந்த பெட்டிக்குள்ளே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தா என்ன இருந்துச்சு? என்னாச்சு? இன்னொன்று உடன்படிக்கையின் கற்பலைகள் இருந்தது. யாத்திராகமம் 31:18 யாத்திரா 31:18 சீனாய் மலையிலே அவர் மோசேயோட பேசின பின்பு கடவுளுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட சாட்சியின் உடன்படிக்கைகளை 2 கொடுக்கிறார். சாட்சியின் 2 பலகைகள், கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகை. இந்த 2 பலகை தான் அந்த பேழைக்குள்ளே வச்சிருக்காங்க. அதுக்காக தான் செஞ்சதே. நீங்கள் போய் பத்திரம் எழுதிட்டு வர்றீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அந்த பத்திரத்தை எங்கே வைப்பீங்க? அது பத்திரமா வைப்போம் பிரதர், அது பத்திரமா வைக்கணும். அதுக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் அதுக்குள்ள வைப்போம் இல்லையா? அப்போ அதை தான் சொல்கிறாரு, இந்த பத்திரம் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன், உடன்படிக்கையின் கற்பலகையிலே காணப்படுகிறது, இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அந்த 1.5 முழ அகலமும் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே தான் இதை வச்சார் என்பதாக நம்ம படிக்கிறோம். அப்போது அது எதில் எழுதியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, எதில் எழுதியிருந்தார்? கடவுளுடைய விரலினால் எழுதப்பட்டது அப்படிங்கிறார். இப்போ கடவுளுடைய விரல்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம இறுதிக்கு பார்த்துக்குள்ள நம்ம போயிடறோம். கடவுளுடைய விரல்னா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? கடவுளுடைய அவர் மகிமையாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அது ஆவியின் விரலாக இருக்கும், அது லேசர் விரலாக இருக்கும், அது லேசரில் தான் எழுதியார். லேசர் எப்படி என்ன வேணாலும் நம்ம பேசலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் லூக்கா 11:20 எழுதுகிறார். லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குங்கிறார். லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கேன். இதே பகுதியை மத்தேயு எப்படி எழுதுறாரு பாருங்க. மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். தேவனுடைய விரல்னு லூக்கால சொல்லிட்டாரு. தேவனுடைய விரலில் பிசாசு துரத்துறவங்க தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கின்றார். இதே மத்தேயு 12:28 சொல்லும்போது நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்ககிட்ட வந்துருச்சுட்டார். அப்படின்னா தேவனுடைய விரல்னு என்னது? தேவனுடைய ஆவி. புரியுதுங்களா? அதனால தான் அந்த 10 வாதைகள் வரும்போது அந்த யாத்திராம புத்தகத்தில் படிக்கிறோம். முதல்ல தண்ணி ரத்தமாக மாறுது, ரெண்டாவது தவளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. அங்கே எகிப்திய மந்திரவாதிகளும் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார்கள், எகிப்தின் மந்திரவாதிகளும் தவளைகளை பிறப்பித்தார்கள். அந்த 3வது வாதை பேன்கள் வந்தது. இதை அந்த மந்திரவாதிகளால் செய்ய முடியவில்லை. அப்போ அவங்க என்ன எழுதுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். புரியுதுங்களா? இது தேவனுடைய ஆவி, நம்ம எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு அந்த மந்திரவாதிகள் சொல்லுவதாக. அப்படின்னா தேவனுடைய விரல் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி என்பது பொருள். அப்படின்னு அந்த கல்பலகையிலே எது எழுதியிருக்கார்? அவருடைய விரலினால் எழுதப்பட்டிருக்கிற போது அவருடைய ஆவியினால் எழுதியிருக்கிறார் என்பதாக பார்க்கணும். அதுக்குரிய விளக்கத்தை 2 கொரிந்தியர் 3:7, 7, 3, 6 3 வசனங்களில் பார்க்கிறோம். எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்பலகைகளில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசேயுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். மகிமை பிரகாசம் முதல் இச்சை அடக்கம் அது ஜீவ கிரீடத்தை கொடுத்தது.
ரெண்டாவது, அது மகிமையின் கிரீடமாக வந்தது, வாடாத கிரீடம். இந்த மூணாவது வரக்கூடியதில் மகிமை பிரகாச காணப்பட்டதுன்ட்டார். பாருங்க, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக வர்றதை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அவங்களால பார்க்க முடியல. அது எழுதுகிற திருப்பியும் 3வது வசனத்தில், எங்கள் நிருபம் நீங்கள் தானே, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட நடமான நிருபமாக இருக்கிறீர்கள் என்பது வெளியரங்கமாக இருக்கின்றார். இருக்குமா இருக்காது? இவனா அப்படின்னு பேசக்கூடாது, புரியுதுங்களா? வெளியரங்கமாக அந்த நிருபமாக நாம் இருக்க வேண்டும். அது மையினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயமாக சதையாக பலகினும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மையில் எழுதலை, இங்கில் எழுதலை, அது ஆவியில் எழுதியிருக்கிறார். அது கற்பலகையில் எழுதலை, இருதயமாக சதையாக பலகையில் எழுதியிருக்கிறார். அதனால தான் நீதிமொழிகள் 3:3 நம்ம படிக்கிறோம். நீதிமொழிகள் 3:3, கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ என்ன பண்ணணும்? நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, அதை கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி, உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இருதய பலகையில் எழுதிக்கோ அப்படின்னு அந்த பேசுகிறார். அப்படி எப்படி எதை வச்சு எழுதினாரும் போது ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று பேச 2 Corinthians 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற அவரே, இயேசு கிறிஸ்துவே, எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எது ஆவி? யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்கே எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறதுங்கிறார். அப்படின்னா கடவுளுடைய விரல்ல கற்பலை எழுதியிருக்காருன்னா அவருடைய ஆவியில் நம்ம இருதயத்தில் எழுதியிருக்காருன்னு பொருள். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் அந்த இடத்துல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுகிறார். அப்படின்னா இந்த கற்பலகைகள் எதை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? 613 சட்டங்கள் என்று பேசுவதாக பார்க்கும். அப்போ இந்திய சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 501 சட்டங்கள் என்னமோ அது இப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் தான் மனுக்குலத்தை வழிநடத்துகிறது. அப்போ அது எதை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதியின்படி நம்ம செயல்பட வைக்கணும். நம்ம ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக லைஃப்பாக இருக்கணும். முதல்ல வந்து நம்ம ஆகாரமாக எடுத்துக்கொண்டு ஜீவனை பெறுகிறவர்களாக இருக்கிறோம், ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறோம். ரெண்டாவது, ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் அதை பயிற்சி செய்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம பைபிள் படிக்கிறோம் அப்படி நம்ம சிந்திக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு அது நல்லது. மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுறதே இல்லையோ நமக்கு நல்லது. அதான் சொல்கிறாரு. அப்படின்றது பயிற்சி. ரெண்டாவது, எடுத்தோடனே எல்லாம் மேடையில் வந்து பேச மாட்டாங்க, எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கிட்டு ஜெயிக்க மாட்டாங்க. 8 வயசு 7 வயசுலேருந்தே பழக்கம் அவங்களுக்கு. அப்படி வந்தால் தான் செய்ய முடியும். பயிற்சி, சரியான பயிற்சி இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ரூல்ஸ் படி செய்யணும். இப்போ கால்பந்தாட கால்பந்தாட்டமோ எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? அதைப்படி நம்ம செய்யணும். அதுதான் நீதியின் கீழத்தை நமக்கு தருகிறது. 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்கள் நம்ம படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்ற பவுலடியார். நல்ல போராட்டத்தை போராடினேன். பந்தயத்தில் போராடுகிற எல்லாம் அவர்கள் இச்சடக்கமாக இருப்பார்கள், போராடுவார்கள், பயிற்சி எடுப்பார்கள். மூன்றாவதாக அவர்கள் போராட்டத்தை போராடி முடிப்பார்கள். 8ஆம் வசனம் சொல்றார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருக்கு மட்டுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யார் கொடுப்பாருன்னு பார்க்கிறோம். யார் கொடுக்கிறாரோ? நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே. எனக்கு இன்னைக்கு இல்லை, கடைசியில் தான் கொடுப்பார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வார். எல்லாரும் கொடுத்துருவார். அவர் பேர் யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவார்.
அதான் சொல்கிறேன். ஒரு மினிஸ்டர் வந்து இந்த ஊருக்கு வர்றாருன்னா கலெக்டர் என்ன பண்ணுவார்? அந்த கலெக்டர் மினிஸ்டர் வந்து இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அவருக்கு மீட்டிங் பேசணும், இத்தனை மணிக்கு அந்த தலைவர் வருவார், அந்த தலைவர் இந்த ஊருக்கு வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த ஊர் கலெக்டர் என்ன பண்ணுவார்? அவர் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயத்தமாக வரா? எப்போ ஆயத்தமாக வர? ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுவாங்க. எல்லாம் அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சாதான் பிரச்சனை வராமல் இருக்கும். செய்வாங்களா மாட்டாங்களா? அப்போதான் சிறப்பாக அமையும். அப்படியே உட்கார்ந்துட்டாங்கன்னா அவரை தூக்கிடுவாங்க. இந்த கலெக்டர் சரியில்லைன்னு தூக்கிடுவாங்க. நடக்கும் இல்லை? அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஆராதனையில் கலந்துக்கிறோம், ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அப்படியே நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம போயிட்டோம்னா அதோட நிறைவு பெறுகிறதான்னு கேட்டால், ஓடுகிற ஓட்டம் அவர் பிரசன்னமாகிற விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார் என்று சொல்லுவதாக பார்க்கும். எப்படி பண்ணோம்னா அந்த கிரீடம் சாதாரண கிரீடம் அல்ல. இன்னைக்கு குழந்தைங்க வச்சுருப்பாங்க தலையில், அதெல்லாம் பார்த்தோம்னா சில்வர் கலரில் இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கிரீடத்தை தான் சூஸ் பண்ணுறாங்க. அது சில்வர் கிரீடமா இல்லை கோல்டு கிரீடமா அப்படின்னு கேட்டால் எதை சூஸ் பண்ணுவாங்க? கோல்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. அது முலாம் பூசல் என்னமோ. அப்போ அதுக்கு தானே போராடுகிறார்கள். அதான் சொல்கிறார் சங்கீதம் 21:3, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர்ன்றார். உத்தம ஆசீர்வாதங்களோட முன்னாடி வந்து அவருக்கு பொற்கிரீடத்தை வைக்கிறாராம் தலையில். பார்த்தீங்களா? அந்த கிரீடம் அங்கே வைக்கப்படுகிறது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையின் மீது வைக்கப்படுகிறது. ஏங்க போராடுறது நாங்கள், கஷ்டப்பட்டது நாங்கள், அவர் தலையில் ஏங்க கிரீடம் வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவர் ஆட்சி செய்ய போகிறார். அது மாத்திரம் அல்ல. படிக்கலாம். அது 14 வெளி 14:14 பின்பு நான் பார்த்த வெளி 14:14 பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அரிவாளையும் பிடித்திருக்க ஒருவரை உட்கார்ந்திருக்க கண்டேன்ட்ட. கிரீடத்தை வச்சுட்டா நிற்பாங்களா? உட்காருவாங்களா? உட்கார வைப்பாங்க. ராஜா வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மீது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானார். கார் மேகத்தின் இடத்தில் வருவேன்னார் 2 நாளைக்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்மேகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்கு போகிறீங்கன்னு வைங்க. அந்த மீட்டிங்கில் போய் பேசும்போது என்ன கலர் சட்டை போடுவீங்க? என்ன கலர் சட்டை போட்டிருப்பீங்க? எதவா போடுவோம், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக ஒயிட் கலர் ட்ரெஸ் சட்டை போட்டிருப்பாங்க. இங்கேருந்து போகும்போது ஒயிட் கலர் போட்டு போவாங்களா? இல்லை, ஒரு டிஷர்ட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? குளிச்சோ இல்லை சுத்தமாக்கிட்டோ கை கால் மூஞ்சி கழுவிட்டோ வெள்ளை சட்டையை போடுவாங்க. அப்படி 2 விதமான சட்டை மாற்றுதல் இருக்கிறது. அவர் 2 நாளைக்கு பின்பு கார்மேகத்தில் வருகிறார் அப்படிங்கிறார். அதற்கு பின்பு வெண்மையான மேகத்தில் வெள்ளையை போட்டு உட்காந்துட்டார். புரியுதுங்களா? ஆட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தலையிலே பொற்கிரீடம் வைக்கப்பட்டவராக அமர்ந்திருக்கிறார். கையில் கரிப்புள்ள அருவாளை வச்சிருக்காரு. எதுக்கு அருவாள்? வெட்டுறதுக்கா அறுக்கிறதுக்கா? அருவாள் எதுக்கு? வெட்டுவதற்கா அறுப்பதற்கா? அறுப்பதற்கு அறுவடை. புரியுதுங்களா? அவர் நெத்தியில கிரீடம் இருக்கு, தலையில கிரீடம் எங்க இருக்கும்? தலையில இருக்குமா? எங்க இருக்கும்? தலையில தான் இருக்கும். அந்த கிரீடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீதிமொழிகள் 12:4 சொல்றாரு. சொல்லுங்க, நீதிமொழிகள் 12:4 தெரியாதா? குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் அப்படின்னு பேசுறார். புரியுங்களா? அப்ப கிரீடம் யாருங்க? நாம தான் கிரீடம். குணசாலியான ஸ்திரீயை நாம இருந்தோம்னா நம்ம இயேசு கிறிஸ்து கிரீடமா மாறிடுவோம். புரியுங்களா? நம்ம தலையில கிரீடம் வைக்கிறது இல்லை, நம்ம கிரீடமா மாறி அவர் தலை மேல போயிடும். புரியுங்களா? அவர் ஆட்சி செய்யக்கூடியவர். சரீரமாகிய சபை அவரோடு கூட இணைந்து அந்த கிரீடமாக மாற்றப்படுகிறது. இதான் சொல்றார். அதான் நம்மோடு கூட பேசுகிறார். அப்படின்னா அந்த கிரீடமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு கிரீடம் நம்ம தலைமையில வரணும். நம்ம தலைமையில ஒரு கிரீடம் வரணும்.
அந்த கிரீடம் வந்தாதான் இந்த மகிமையுள்ள வாடாத கிரீடம், ஜீவக்கு வாழ்வின் கிரீடம், இந்த நீதியின் கிரீடமாக எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வுதரும் உணவை ஏற்றுக்கொண்டு நமது பயிற்சி எடுத்துக்கொண்டு வாடாத பயிற்சி கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நீதியின்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம செஞ்சோம்னா நம்ம பொற்கிடமாக மாறுவோம். அப்போ அந்த பொன்கிடமாக மாறுவதற்கு முன்பாக நாம் சுமக்க வேண்டிய ஒரு கிரீடம் இருக்கிறது. மத்திய 27ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்த்தால் 27 31. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதி அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி என்ன அர்த்தங்க? முடியா? முடின கிரீடம், முள்முடி. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, கருக்குள் அருவாள் பூச்சிக்கார் இல்லையா, அதுக்கு பரியாசம் பண்றாங்க. கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிவிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் உடுத்திருந்த மேலங்கியை கழட்டி அவருக்கு வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எந்த கிரீடத்தை சுமக்கணும்? முள் கிரீடத்தை சுமந்தால்தான் இந்த நீதியின் கிரீடமும் வாடாத கிரீடமும் மகிமையின் கிரீடமும் நம்ம வந்து சேரும். நாம் பொற்கிடமாக தலைக்குள்ளாக தலைக்கு மேலாக சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். படிங்க ஏசாயா 56. ஏசாயா 56. அடிக்கிறவர்களுக்கு தன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவன் தன் தாடையும் கொடுத்துட்டார். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இந்த குணம் வேணும். புரியுதுங்களா? அடிக்கிறவனுக்கு முதுகையும் தாடை மயிரை பிடிச்சவனுக்கு தாடையும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்கவில்லை. துப்படா மூஞ்சில அப்படின்னு வாங்கினார்கள் அவர். அப்படி வாங்குவதற்கு நாம் வந்து பாக்கியமுடையவர்களாக இருக்கிறோமா? அதாவது மதர் தெரேசா பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, இங்கே நல்லா தெரியும் உங்களுக்கு. எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கை நீட்டுறாங்க. உடனே அவர் என்ன பண்ணாராம்மா? காரி துப்பிட்டாராம் அந்த கையில். அதை வாங்கிட்டு இந்த கையை நீட்டிட்டு இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு அடுத்த கை நீட்டினாங்க. துப்பான திருப்பி. அதனால வலது கண்ணத்தை காட்டினால் அவருக்கு அடர்ந்து அடைந்தால் இடது கண்ணத்தையும் திருப்பி கொடு. அதை கையில் காட்டிட்டாங்க அவங்க. இதுதான் நன்மை. அடிக்கிறவனுக்கு முதுகியும் தாடை மயிரை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு தாடையும் ஒப்பு கொடுத்தார். அவமானத்துக்கு உமிழ்நீர் இருக்கும். அவர் ஒண்ணுமே பண்ணல. என்ன முடிச்சாரு? அவமானத்துக்கு உமிழ்நீர் இருக்கும், முகத்தை மறைக்கவில்லை. ஓடி போகல, முகத்தை மறைக்க அடிச்சுக்கோ. அதுதாங்க ரிவார்டு. எங்க அதுதான் ரிவார்டு. இப்ப ஸ்தேவான் ஏன் முதல் ரத்த சாட்சியா மரித்தான்னு கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? இந்த கிரீடம் முள்முடி, முடின்னு சொல்றோம், கிரீடம் சொல்றோம். அந்த கிரீடத்துக்கு கிரேக்க பதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிரீடத்துக்கு ஸ்டீஃபனஸ். என்னது ஸ்டீஃபனஸ்? அதனால தான் கத்தோலிக்கர்கள் என்னம்பாங்க ஸ்தேவானை? என்னம்பாங்க? ஸ்டீஃபனா? தெரியலையா? கத்தோலிக்க யாருமே இல்லையா இங்கே? முடியப்பெரும்பாங்க. ஸ்தேவான் என்னம்பாங்க? முடியப்பெரும்பாங்க. முடியப்பெருனா யாரு? ஸ்தேவான். அதுக்கு கிரேக்கத்தில் ஸ்டீஃபனஸ் அப்படிங்கிறாரு. அதனாலதான் அவர் முடியப்பராக வருகிறார். முதல் ரத்த சாட்சியம் இருப்பதற்கு காரணம் தான் அது கிரேக்க பதம் அவருடைய பேர்ல இருக்கு. அதை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமானங்களே. மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ கோல் எடுத்து எங்கெங்க அடிப்பாங்க? படிக்கிற முன்னாடி சொல்லுங்க. இந்த கோல் ஒரு குச்சி எடுத்து எங்க அடிப்பாங்க? எங்க அடிப்பாங்க? நம்ம உடம்புல நம்மளை அடிக்காம வச்சுக்கோ. ஒரு குச்சி எடுத்து அடிக்கலாம். எங்க அடிப்போம்? தலையில் அடிப்பானா, கால் அடிப்பானா, கையில் அடிப்பானா? ரூல் வந்து காலுக்கு முழங்காலுக்கு கீழே வந்து எச்சம் அடிக்கலாம். அப்படிதான் இருக்குது. போலீஸ்கார் சொல்லும்போது காலுக்கு கீழே சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. குச்சி எடுக்கிற எங்க அடிப்போம்?
முதுகில் அடிப்பான், அப்புறம் தலையில் அடிப்பான், கையில் அடிப்பான், தடுத்தா கையில் அடிப்பான். இவர் எங்கே அடிக்கிறாரு பாருங்க, மீகா 5:1. தலையிலையா? சேனைகளுடைய நகரமே, மீகா 5:1. சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிக்கிறாங்க. முதல்ல கன்னத்தில் கையில் தான் அறைவாங்க. இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அறைகிறான். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்க, எவ்வளவு கஷ்டம் அது. அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53:3 நம்ம படிக்கிறோம். இது எல்லாம் நமக்காக வாங்கிட்டாங்க. படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கோம்? படிச்சீங்க அவ்வளவுதானா? அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். நினைக்கவே இல்லைங்க, நினைக்கவே இல்லை. நம்ம பைபிள் படிக்கலான்னு மொபைல் எடுப்போம், மொபைலில் பைபிள் படிக்கலான்னு எடுப்போம். எவ்வளோ நேரம் பைபிள் படிப்போம்? பைபிள் படிப்போமா? அதான் கேள்வி இல்லையா? மொபைல் எதுக்கு எடுக்கிறோம்? பைபிள் படிக்கலான்னு மொபைல் எடுப்போம். பைபிளில் நிறைய ஆப்ஸ் வச்சுருப்போம், பைபிள் ஆப்ஸு. அதில் ஏதோ ஒன்று படிக்கலான்ட்டு எடுப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்? எவ்வளோ நேரம் படிப்போம்னு கேட்டது தப்பு. படிப்போமாங்கிறது தான் இப்போ தான் டைவர்ஷன். புரியுதுங்களா? அப்படி நினச்சிருந்தாங்கன்னா நமக்கு மீட்பு கிடைச்சிருக்குமா? யோசனை பண்ண. அதனால தான் அந்த முள்கிரீடம் நாம் சுமந்தால் பொற்கிரீடமாக மாறலாம். பொற்கிரீடமாக மாற வேண்டும் என்று சொன்னால் முள்கிரீடம் சுமக்க வேண்டும். அப்போ கற்பலகைகள் மன்னா வாழ்வருக்கும் உணவாக இருந்தது. மன்னா வாழ்வு தரும் உணவாக இருந்தது. ஜீவனை தரும் ஜீவ கிரீடமாக மாறியது. மன்னா வாழ்வு தரும் உணவு, ஜீவனை தரும் ஜீவ கிரீடமாக மாறியது. துளிர்விட்ட கோல் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை தருகிறது. துளிர்விட்ட கோல் நமக்கு துளிர் விடணுங்க. அந்த காலம் சொல்லுவாங்க, சுதந்திர துளிர் விட்டதும்பாங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி துளிர் விட்ட கோல் பிரதான ஆசாரியர் வெளிப்படும் போது அது வாடாத கிரீடத்தை கொடுத்தார். ஜீவ கிரீடத்தையும் அப்பதான் கொடுப்பார், இப்போ கொடுக்க மாட்டார். வாடாத கிரீடத்தை கொடுத்தது. உடன்படிக்கையின் கற்பலகைகள் நீதியின் வழியிலே நடத்தி நீதியின் கிரீடத்தை தரும். உடன்படிக்கையின் கற்பலகைகள் படிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை படிக்காம, சட்டமே தெரியாம அட்வொகேட் ஆக முடியுமா? ஜட்ஜ் வேணா ஆகலாங்க, அப்படி வேணா சொல்லலாம். ஜட்ஜ் ஆகலாம் சொல்லலாம். எப்போ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம சபைகளில் சபை தலைவராக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியுமா? தெரியாது. அதுக்குரிய பச்சைங்கெல்லாம் எழுதி எப்படியோ குறுக்கோளியில் மேலே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நாம் நீதியின் படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பேக் டோரில் நம்ம ஜேசுநாதர்கிட்ட பக்கத்தில் நிற்க முடியாது. பேக் டோரில் நிற்க முடியாது. முதல்ல நம்ம அதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். அதான் அந்த உடன்படிக்கையின் கற்பனை நமக்கு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு வீட்டில் புக்கு இருக்கும், பைபிள் இருக்கும். அந்த பைபிள் எடுத்து நீங்கள் பார்க்கணும். அந்த பைபிள் பழசாக இருந்துச்சுன்னா, புரியுதுங்களா? அது பழசாக இருக்கும். பைபிள் பழசானாதான் அது நீதியின் கிடம் நமக்கு வரும். வக்கீல் ஆஃபீஸில் போனால் நிறைய சட்டம் வச்சுருப்போம், அப்படியே தூசி படிஞ்சு அப்படியே இருக்கும். படிக்கிறாங்களான்னு தெரியாது. அவங்க எப்படி வாதாடுறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. ஆனால் புக்கு நிறையா இருக்கும். ஆனால் இந்த புக்கில் இத்தனாவது பக்கத்தில், இத்தனாவது இதில் இத்தனாவது பேஜில் இந்த சட்டத்தை பற்றி எடுத்து படித்து பாரு சொன்னாங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க என்பது போல். அதென்ன அப்போ அது போல தான் நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு எழுத படிக்க அவ்வளோவா தெரியாது. ஆனால் பைபிள் எடுத்து என்ன பண்ணுவார், அப்படியே தேடி அந்த புக்கை எடுத்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கூட படிப்பார்.
அந்த பக்கத்தை அப்படியே கை வச்சிட போனால் இந்த இடத்துல இந்த வசனம் இருக்கா பாருங்கன்னு பிடிப்பார். சரளமாக படிக்க வராது. வயசானவர் இறந்து போனார். ஏன்னா அவங்க அதில் வந்து ஈடுபாடு அதிகமாக காட்டியிருக்கிறார்கள். அதை தான் சொல்கிறார். கற்பனைகள் நீதியின் வழியிலே வழி நடத்தி நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கும் என்பதாக பார்க்கும். அப்போது ஜீவனை தருகிறது ஜீவகிடம், இட்டர்னல் லைஃப் நமக்கு கொடுக்குது. ரெண்டாவது, அந்த நற்பயிற்சியை கொடுத்து ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக நம்ம மாற்றுது. மூணாவது, வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்து நம்மளை என்னவா மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வுகிற லிவிங் லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும். லிவிங் சாக்ரிஃபைஸாக நம்ம இருக்கோம். இட்டர்னல் லைஃப், அப்புறம் ப்ரெசன்ட் லைஃப், அப்புறம் வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நெறி நமக்கு வந்து கிடைக்கும். எனவே இந்த கிரீடம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பனைகள், இதுதான் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம பெட்டிக்குள்ளே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வாழ்வு தரும் வார்த்தைகள் இருக்க வேண்டும். அது நமக்கு வாழ்வின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறது. ரெண்டாவது, அந்த துளிர்த்த கோல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது பூ பூத்துட்டே இருக்கும். நம்ம கிள்ளி கிள்ளி விடணும். சொல்லுவாங்க இல்லையா, செடி கிள்ளி கிள்ளி விட்டால் நல்லா வளரும். தண்ணியை தோண்ட தோண்ட ஊற்ற தோண்ட தோண்ட அது வந்து தண்ணி நல்லா வந்துகிட்டே இருக்கும், சுரக்க சுரக்க வரும். அது எதுவுமே நம்ம செய்யலைன்னா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம். ரெண்டாவது, அது வாழ்வின் கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறது, நற்பயிற்சியை நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது, வாழ்க்கை நெறியில் வந்து உடன்படிக்கையின் கற்பலகைகள் நம்ம அதுக்கு தான் நமக்கு போதித்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நீரின் கிடத்தை நமக்கு கொடுக்கிறது. வே ஆஃப் லைஃப், அந்த வாழ்க்கை நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே மன்னா, ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலைகள், அது ஜீவ கிரீடம், வாடாத மகிமையின் கிரீடம். அது இறுதியிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்களுக்கு அது நீதியின் கிரீடமாக அமையும். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.